வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. சாப்பாடு காலைல சாப்பாடுக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியாக இது கருப்பு கவுனி அரிசியை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் நைட்டே அலசி நல்லா ஊற வச்சாச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இதுக்கு வாழை இலை தாங்க வெட்டிக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்யணும்னா நல்லா வாழை இலையை நல்லா அடுப்பில் இந்த மாதிரி நல்லா காட்டிக்கிறணுங்க. அப்போ தான் கிளியாவது நம்ம அதில் வச்சு மடிக்கிறதுனால வாழை இலையை இந்த மாதிரி நல்லா அடுப்பில் காட்டி எடுத்துக்கிறணும். இப்போ ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கிடலாம். இதுக்கு மேலே தேங்காய் பூ தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் தேங்காய் பூச்சி கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நல்லா நாளாக மடிச்சுக்கலாம். 2 இலை போடணுங்க, இல்லைன்னா அவுந்துருச்சுன்னா கஷ்டம். அதுக்காக இதை நூலை வச்சு நல்லா கட்டிக்கிடலாம். இதை நான் செய்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணிக்கலாங்க. இன்னொரு நம்ம இதுலேயும் பண்ணலாம், வாழைப்பழத்தை வச்சும் பண்ணலாங்க. இது நல்லா அப்படி மடித்து கட்டிடலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம கட்டி வச்ச இந்த வாழை இலையை வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தயார் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. வாசம் சூப்பராக இருக்குங்க, இதோட வாசம். இப்போ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.